துலாம் ராசிக்கு இந்த நேரம் எதை எடுத்துக்கிட்டாலும் இதை செய்யலாமா இல்லை அதை செய்யலாமான்னு சின்ன சின்ன விஷயத்த கூட மனசு ரொம்ப குழப்பப்பட்டு தவிக்குது. எது சரியான முடிவுன்னு யோசிச்சே நேரம் வீணாக தான் போகுது. முடிவு தப்பாயிடுமோங்கிற பயம் அவங்கள ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் தூங்க விடுறதில்லன்னு சொல்லலாங்க. மற்றவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு பயந்து தனக்கு விருப்பம் இல்லாட்டின்னு சரின்னு ஒரு சில விஷயத்துல சொல்லிட்டு கொஞ்சம் பாதிக்கு பட்டுறாங்க. மனசுக்குள்ள பிடிக்கலனாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டு தலையாட்டுறாங்க. அப்புறம் தனியாக உட்காந்து நமக்கே இந்த தேவையில்லாத வேலை நொந்து போகிறதும் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குது. வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன சண்டை கத்தெல்லாம் கூச்சல் நடந்தால் கூட உங்களால் இந்த நேரம் தாங்கிக்க முடியல. பிரச்சனை நேருக்கு நேராக பேசி தீர்க்காம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கீங்கல்ல, இதனால இந்த நேரம் ஏகப்பட்ட கவலை, உள்ளுக்குள்ள கொஞ்சம் கோவம் அதிகமாகவும் இருக்குது, ஒரு புகைச்சலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் நீங்கள் மற்றவங்களை சமாதானப்படுத்துறத விட உங்கள் மனசை தான் நீங்கள் அதிகமாக சமாதானப்படுத்துறது கொஞ்சம் அதிகமாகவே செய்றீங்க. இந்த நேரம் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் நீங்கள் உங்கள் மனசுல இருந்து இறக்கி வைக்கிறது தான் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப துலா ராசிக்கு இந்த வாரம்லாம் எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்கு இந்த நேரம் பண வருமானத்துலேயோ மற்ற விஷயத்துலையோ அனுகூலமான பலன் தாங்க. ஆனால் வேலையிலையும் கொஞ்சம் உடல் நலத்துலையும் ஒரு சில சவாலை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப துலா ராசிக்கு இந்த வாரம் எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது தராசு தானே இவங்களுடைய சின்னம். தராசு ஒரு நிலையில் நின்னாதான் மற்றவங்களுக்கு நீதி நியாயத்தை நம்ம கொடுக்க முடியும். ஆனால் இந்த நேரம் என்னன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசுக்கு தான் இந்த தராசுங்கிறது ஒரு இடத்துல இல்லை. ரெண்டு பக்கமும் ஒரு நிலை கொள்ள முடியாமல் ஒரு தவிப்பு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு கொஞ்சம் கொடுக்குது. இதெல்லாம் உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. இந்த நேரம் ஒரு சில கிரகத்தோட அமைப்புங்கிறது துளாராசிக்கு கொஞ்சம் ஒரு சில பாதிப்பு கொடுக்க தான் செய்யும். அந்த நேரத்தில் எல்லாமே முக்கியமாக நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப பரவாயில்ல. செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழத்தையே பேத்தி வழிபாடு செய்ய பாருங்கள். துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன், அதனால மனசுக்கு அதிபதி சந்திரன். இந்த ரெண்டு பேரையும் வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டு பூஜையில் லட்சுமி தேவியும் பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு பௌர்ணமி நிலவு வழிபாடு, பௌர்ணமி அன்னைக்கு இல்லைன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு நிலாவை பார்த்து ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து ஓம் சந்திராய நமகன் மனசுக்குள்ள நினைச்சாலே இந்த மனக்குழப்பம் இல்லாமல் நீங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த நேரம் இருக்குதான் செய்யுது. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த வாரம் எந்த விஷயம்லாம் சாதகமான பலனை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல இந்த நேரம் பார்த்துக்கலாம். சாதகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு பண வருமானம் நல்லாவே இருக்குது இந்த நேரம். அதாவது இந்த நேரம் தனஸ்தானத்தில் ஒரு முக்கியமான கிரகத்தோட அமைப்பு ரொம்ப அனுகூலமாக இருக்குதுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். சொந்த பந்த அதாவது வருகையெல்லாம் இந்த நேரம் இருக்குது. ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் நடக்கிறதுக்கான நேரம். அதே மாதிரி இந்த மாமனார் வழியில் இந்த சொத்து தகராறுலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நல்லபடியாக முடியும். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, புது இடம் வாங்கணும்னு நீங்கள் யோசித்தாலும் சரி, அருமையான நேரம். அதெல்லாமே கைகூடி வரதுக்கான நேரம் தான். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. கடை புது இடத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக முயற்சி பண்ணிக்கலாம். அதாவது வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், பண வருமானம் இருக்கும். புதுசாக பெரிய தொகை முதலீடு மட்டும் இப்போதைக்கு போட்டு செய்கிறது வேண்டாம். கொஞ்சம் இந்த வாரம் தள்ளி வைக்க பாருங்கள். அவசரப்படாமல் யோசிச்சு பண்ணிங்கன்னா அந்த நேரம் அருமையாக இருக்குது. வண்டி வாகன யோகம்லாம் இருக்குது அப்படின்னா புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு கடன் உதவி எல்லாமே இந்த நேரம் யோகம் நல்லபடியாக தான் இருக்குது. புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்கன்னா அதுக்கான முயற்சியெல்லாம் கைகூடி வரும். இந்த மாமனார் வழியில் இந்த சொத்து மாற்றி எழுதுறதுல இந்த தடை எல்லாமே நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி போன சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லபடியாக முடியும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கும் நல்ல செய்தி காத்திருக்கிறதுக்கான நேரம் தான். குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் சந்தோஷம், பணப்புழக்கம் இது எல்லாமே இருக்கும். குழந்தைங்க வழியில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல தான். அவங்க வேலை விஷயமா, அவங்க எதிர்கால விஷயமா நீங்கள் எடுக்கிற முடிவு இந்த நேரம் சாதகமாக இருக்குது. சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கெடுதல் பாதிப்புலாம் இல்லை. என்ன இந்த கடன் கொடுக்கறது, இந்த ஜாமீன் எழுத்து போடுறது அதில் மட்டும் தவிர்த்துக்குங்க. மற்றபடி பரவாயில்ல. இந்த கண், இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த நெஞ்செரிச்சல், இந்த செரிமான பிரச்சனைலாம் கொஞ்சம் வரலாம். அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா
கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஜூலை 10லேருந்து 10 சாயங்காலம் வந்து 6:45லேருந்து ஜூலை 12 வரைக்கும் சந்திராஷ்டம நாளாக இருக்குதுங்க. அன்றைக்கி வந்து அலைச்சலையும் இந்த இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் பரவாயில்லன்னு சொல்லலாம். மற்றபடி வருமானம் நல்லா இருக்குது. மற்ற வாரம் எல்லாமே ஒரு கடன் கொடுத்த காசெல்லாம் கூட ஒன்று விடாமல் கைக்கு வரும். இப்போதைக்கு அவசரப்பட்டு கையில் இருக்கிற ஒரு ரொக்கத்தை போட்டு புதுசாக கடை வைக்கிறது வேண்டாம். பொறுத்தவங்க பூமி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்து இனி வர்ற நாளில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபு. நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது இதெல்லாம் ரொம்ப அருமை தான். குழந்தைங்க வழியிலையும் சரி, உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் இந்த நேரம். உடம்பு வந்து நீரேற்றமாக வச்சுக்கணும். வெளி சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த நேரம் பரவாயில்ல. இதெல்லாம் பரவாயில்ல, மனசு தான் பாடாப்படுத்து இந்த நேரம் எல்லாமே. வேண்டாம்னு சொல்ல முடியாமல், வேணும்னு சொல்ல முடியாமல் மற்றவங்க வழியில் கொஞ்சம் பாடுபடுவீங்க. அதாவது மற்றவங்க மனசுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உங்களை நீங்களே கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்குவீங்க. அதனால் நீங்கள் என்னென்னா முடிகிற விஷயத்த முடியும்னு சொல்லுங்கள், முடியாததை கொஞ்சம் என்னால் முடியாதுங்கிறத சொல்லி பழங்க. ஏன்னா நம்ம மனசுக்கு அப்போ தான் நிம்மதி. எந்த முடிவாக இருந்தாலும் வர்றதை வரட்டும் தைரியமாக முடிவெடுத்திங்கன்னா பரவாயில்ல. ஆனால் புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறது வேண்டாம். மனசில் இருக்கிற பாரத்தை வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டயே, வீட்டில் நெருக்கமானவங்ககிட்டயே ஒருத்தர்கிட்ட ஒளிமுறை இல்லாமல் பேசுங்க. மனசுலேயே அப்படியே போட்டு வச்சுருக்கிறது வேண்டாம். ஆனால் வெளியால் நம்புறது இந்த நேரம் வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் ராகு வந்து உங்களுக்கு வந்து போய் காசு சம்பாதி பெரிய ஆளாகுன்னு வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் கேது உடைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நம்மளை எல்லாரும் ஏமாத்துருவாங்கன்னு இந்த நடுவில் நின்று ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான். அதனால் நீங்கள் மற்ற விஷயத்துலலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொடுங்க. வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. இப்போதைக்கு வேலை மாறுறதெல்லாம் வேண்டாம். அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். இருக்கிற வேலையில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கிறதுக்கான நேரமாக தான் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறையில் என்னென்ன, துளாராசிக்கு இந்த நேரம் எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி துர்க்கை அம்மன் வழிபாடு, விநாயக பெருமன் வழிபாடு, சந்திரன் பலம் பெறணும். ஏன்னா மனசுங்கிறது அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த மனசை அடக்கணும்னா நீங்கள் வந்து சந்திரனுடைய வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவுங்க. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலையோ பக்கத்தில் இருக்கிற இந்த நாய்களுக்கோ பறவைகளுக்கோ உங்களால் உங்கள் கையில் இருக்கிறத முடிஞ்சதை உங்கள் கையால் நீங்கள் செய்கிறது பரவாயில்ல. பறவைகளுக்கு குடிக்க தண்ணியும் கொஞ்சம் தானியம் கொடுத்தாலும் பரவாயில்ல தான். தினமும் சாயங்காலம் வீட்டில் பச்சை கற்பூரம் சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க காட்டுங்க. இது மனசில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்தை, வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றலை அப்படியே விரட்டி அடிச்சிடும். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா ரொம்ப தூரமாக இருக்குது என்னால் போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில இருந்தே கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதத்தை உடையவங்களுக்கு உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு ஆளக்கூடிய கிரகமாக இருக்குது. அதனால் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிக்கிறதும் பரவாயில்ல. எங்கே இருந்தாலும் மற்றவங்க மனசு கஷ்டப்படும் நினைக்காதீங்க. ஆனால் எதிர்பார்க்குற நல்ல செய்தியெல்லாம் வருது. புதுசாக எதையாவது யோசித்து இந்த நேரம் வேலையில் இறங்குறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. செவ்வாயோட ஆதிக்கத்தால் கொஞ்சம் டக்குன்னு கோவம் வரும். பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து பேசுங்க. மற்றபடி பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து கிரகம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அதனால் மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது தான். ஆனால் உங்கள் சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் இந்த நேரம் நினைக்கிறீங்க. பரவாயில்ல தான் அது வரைக்குமே. ஆனால் கோவப்பட வேண்டாம். யாருக்கும் அடிமையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. சமயோஜித புத்தியால் எப்போ ஏற்பட்ட சண்டையும் பேசி தீர்த்துறீங்க, அது பரவாயில்ல தான். ஆனால் மற்றவங்க வம்புக்கு இந்த நேரம் போகிறது வேண்டாம். வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் பரவாயில்லைங்க. சின்ன சின்ன ஒரு சண்டை இருக்கும் ஆனால் குடும்பத்தில். ஆனால் பெருசாக தொந்தரவு இல்லை. வியாபாரத்துலலாம் நிறைய ஐடியாஸ் வரும். அதை போட்டு பணம் வருமானம் வந்து பெருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது மட்டும் வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு விசாகம் 1, 2, 3 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, நல்லா யோசிக்கிறீங்க இந்த நேரம். எதுவும் இப்போதைக்கு வேணும்னு யோசிக்கிறத விட எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறீங்க. தொலைநோக்கு பார்வை, இப்போ வந்து இதை செஞ்சால் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறீங்க.
அதெல்லாம் பரவாயில்லைங்க, யோசிக்கிறது தப்பில்லை. ஆனால் இந்த வாரத்தில் புது முயற்சி எதுவும் பண்ணுறது வேண்டாம், வரக்கூடிய நாட்களில் பண்ணிக்கலாம். பண வருமானம்லாம் இருக்குது, அவசரப்பட்டு அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். முக்கியமாக அடுத்தவங்க பஞ்சாயத்து இதெல்லாம் கொஞ்சம் போகாதீங்க. ஆனால் தொட்ட காரியம் கொஞ்சம் உடனடியாக நடக்காதுங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். ஆனால் எதுலேயுமே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எடுக்கிற காரியம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வருமானமும் இருக்குது, ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் துலாம் ராசிக்கு பரவாயில்ல, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. லாபத்தை கொடுக்கறதுக்கான நேரம். உடல்நிலையில் கவனம் கொடுங்க. செரிமான பிரச்சனை, தேவையில்லாத உடம்புல ஒரு அசதி கொஞ்சம் கொடுக்கும். வெளி சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மனசை போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். முன்ன சொன்ன மாதிரி சந்திர பகவானுடைய வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.